முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இதற்காக சென்னை வந்த பகவந்த் மானை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய பகவந்த் மான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். तमिलनाडु में हो, पंजाब में हो, अच्छी स्कीमें जो हैं वो चलनी चाहिए. शिक्षा के क्षेत्र में, अपना हेल्थ के क्षेत्र में, बिजली के क्षेत्र में, इंफ्रास्ट्रक्चर के क्षेत्र में जहां से भी सीखना है. பஞ்சாபிலும் காலை உணவு திட்டத்தை தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார். விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 3169 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை முகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வார விடுமுறை தினமும் வருவதால் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இயக்க உள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல செவ்வாய்க்கிழமை 809 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது மட்டுமில்லாமல் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல மேலும் 350 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவர்களுக்கு வசதியாக தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான மத்திய அரசின் நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் BS மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி பரமேஸ்வரன், திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எடுத்துட்ட உழைப்புகளுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்ச மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே என்ன வயசானாலும் என்கரேஜ்மெண்ட் தேவை. இன்னும் ஈஸியாக ஆக்கணும் கணக்கை. எல்லாராலையும் எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது நான் என்னுடைய பெண் குழந்தைகள் இருக்கிற ஸ்கூல்ல வேலை பார்த்ததுக்கு என் பெண் குழந்தைகளுக்காக பண்ணின முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். அந்த பெண் குழந்தைகள் முன்னேறணுங்கிற முயற்சி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். எனக்கு இந்த விருது வழங்கி சிறப்பித்தமைக்கு எங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் செய்த சேவைகள் சமுதாயத்திற்கு, பள்ளிக்கு, மாணவர்களுக்கு, இந்த 3த்துலேயும் நான் செஞ்ச சேவையினால எனக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு. எதிர்காலத்தில் என்னை போல நிறைய ஆசிரியர்களை உருவாக்கணும், நல்ல இந்திய நாட்டுக்கு நல்ல குடிமக்களை உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணம் வழங்கப்பட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மணப்பாறை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அந்த நல்ல திட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்ததாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி, டிராக்டர் வாங்கினா மானியம், ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம், அதே போல உர மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசியவர் இலவச மடிக்கணினி மூலமாக மாணவர்களின் கல்வி மேம்பட்டதாக தெரிவித்தார். இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 52,35,000 மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றமெடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பதால் சிறுபான்மை மக்களை திசை திருப்ப பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் CP ராதாகிருஷ்ணன் தகுதியான வேட்பாளர் என்றார்.
हम पहले भी तमिलनाडु में साथियों के साथ चुनाव लड़े हैं, हमारी यहाँ बहुत सारी सीटें भी आई है, ऐसा नहीं है। श्री राधाकृष्णन जिनका बहुत लंबा राजनीतिक जीवन रहा है, वो 2 बार संसद के सदस्य रहे, हमारी पार्टी के अध्यक्ष रहे। தொடர்ந்து பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் விலகியதை பிரச்சனையாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். इसमें बात का बतंकर नहीं बनाना चाहिए। धनखड़ जी संवैधानिक पद पर बैठे, अपने कार्यकाल में उन्होंने संविधान के हिसाब से अच्छा काम किया जी। इनकी निजी स्वास्थ्य की समस्या के कारण इन्होंने इस्तीफा दिया है। हाँ। इसको ज्यादा खींचकर कुछ ढूंढने का प्रयास नहीं करें। மேலும் மோசடி வழக்கில் சிறை சென்றபோது தமிழ்நாடு அமைச்சர்கள் சிலர் பதவி விலகவில்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். तमिलनाडु के कुछ मंत्रियों ने इस्तीफा नहीं दिया, दिल्ली के मंत्री और मुख्यमंत्री ने इस्तीफा नहीं। और अगर इस तरह से इस समाज जीवन का नैतिकता का स्तर राजनीतिक और समाज जीवन का नीचे ले जा रहे हैं, इससे हम सहमत नहीं हैं। 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல் அமைச்சர் வரை அனைவரின் பதவியையும் நீக்கம் செய்ய வகை செய்யும் மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில்வே கேட்டை கடக்கும் போது தண்டவாளத்தில் தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். விருத்தாச்சலத்தில் பாத்திமா மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல் மாத்தூர், பவளங்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளி வேன் பள்ளிக்கு சென்றது. பூவனூர் கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட்டை கடக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தண்டவாளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த 6 மாணவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்தின் போது அந்த வழியாக ரயில் ஏதும் வராததால் பெரும் தவிர்க்கப்பட்டது. பள்ளி வேனை வேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணம் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். விபத்து குறித்து திருச்சி கோட்ட ரயில்வே டிஎஸ்பி சக்கரவர்த்தி தலைமையிலான ரயில்வே போலீசார் மற்றும் விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்ற அவர்கள் ஆய்வு நடத்திய நிலையில் பள்ளி வேன் ஓட்டுநர் சேகர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அருகே தரையில் கிடந்த வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைப்பாக்கம் சக்தி நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் 1 வயது மகள் குகஸ்ரீ விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை விழுங்கியதாக தெரிகிறது. குழந்தை நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையில் குழந்தையின் மூச்சுக்குழாயில் வண்டு இருந்தது தெரிய வந்தது. விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை குழந்தை விழுங்கிய நிலையில் அது மூச்சுக்குழாயில் கடித்து குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பார்வையாளர்களின் பெரும் வரவேற்புக்கு மத்தியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் விவாத நிகழ்ச்சி 1000வது எபிசோட் என்ற புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 1000 திரைக்கண்ட இந்த அற்புத தருணத்தில் விவாதங்களின் திசைவழி பாதை ஆக்கப்பூர்வமாக உள்ளதா, அரசியல் சண்டையா என்ற தலைப்பில் நேற்றைய விவாதம் நடைபெற்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறியாளராக நிகழ்ச்சியை வழிநடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் சில்வஸ்டர் திலீபன், பத்திரிகையாளர்கள் RK ராதாகிருஷ்ணன், SP லட்சுமணன், தன்யா ராஜேந்திரன், அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, நீயா நானா ஆண்டனி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். முன்னதாக சொல்லதிகாரம் 1000வது எபிசோட் என்ற சாதனையை எட்டியதற்காக கேக் வெட்டக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நியூஸ் 18 ஊழியர்கள் இந்த தருணத்தில் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தன்னிடம்
மகனிடம் கையால் பதக்கம் அணிந்து கொள்ள அமைச்சர் TRB ராஜாவின் மகன் மறுத்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரக்குடிப்பட்டியில் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அப்போது அமைச்சர் TRB ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு அண்ணாமலையின் கையால் பதக்கம் அணிந்து கொள்ள மறுத்து கையில் பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த அண்ணாமலை யார் கையில் பதக்கம் வாங்க வேண்டும் என நினைப்பது அவரது விருப்பம் என்றார். அது ஒண்ணு இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும் இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் நான் பார்த்தேன். அது அவருடைய இஷ்டம். அவரு என் கையில பதக்கம் வாங்க மறுத்துட்டாரு, இன்னொரு கையில வாங்கலாம், எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா பாருங்க. அண்மையில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் ஆளுநர் RN ரவியின் கையால் பட்டம் பெற மறுத்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்ததால் 7ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொழுதூர் வஉசி நகரைச் சேர்ந்த கண்ணன் ராதா தம்பதியினரின் மகன் கௌஷிக் தொழுதூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு புறப்படும் போது ஷூ அணிய முயன்றுள்ளார். அப்போது ஷூவுக்குள் மறைந்திருந்த பாம்பு கௌஷிக்கை கடித்ததால் அலறி துடித்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த தாய் ராதா மயக்கமடைந்த மகனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு மாணவன் கௌஷிக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்து 7ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த மாநிலமான குஜராத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அகமதாபாத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற பிரதமர் அங்கு ரோட் ஷோ நடத்தினார். அவரை வழிநெடுகிலும் நின்று பொதுமக்கள் வரவேற்றனர். அவர்களை பார்த்து உற்சாகத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி கையசைத்தார். பின்னர் 5400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்து மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகில் அனைவரும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதாக ட்ரம்பை மறைமுகமாக விமர்சித்தார். आपके हित सर्वोपरि है. दबाव कितना ही क्यों न आए, हम झेलने की अपनी ताकत बढ़ाते जाएंगे. தொடர்ந்து பேசிய அவர் தீவிரவாதிகள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்களை விட்டு வைக்காத நிலையை பாஜக அரசு உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவுக்கான அமெரிக்காவின் புதிய வரி நடைமுறை நாளைக்கு அமலுக்கு வரும் நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்களுடன் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது. ஆனாலும் இந்த மிரட்டலுக்கு பயப்படாமல் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது. இதனால் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து பிரதமர் அலுவலகத்தில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமரின் தனிச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ட்ரீம் 11 உடனான 358 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை BCCI முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த BCCI செயலாளர் தேவதித் சைக்கியா பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் ட்ரீம் 11 உடனான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டிற்கு மட்டுமின்றி அது தொடர்பான விளம்பரம் மற்றும் ஸ்பான்சருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ட்ரீம் 11 உடனான ஒப்பந்தத்தை தொடர்வது கடினமாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் ட்ரீம் 11 உடன் BCCI கையெழுத்திட்டது என்றும் இதற்காக ட்ரீம் 11இன் தாய் நிறுவனமான ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விளம்பரத்திற்காக மட்டும் 2964 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிறுவனங்களுடன் எந்த ஒப்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் BCCI செயலாளர் தேவசித் சைக்கியா கூறியுள்ளார். காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள், அங்கு பணியில் இருந்த தன்னார்வலர்கள், ராய்ட்டர்ஸ், தி அசோசியேட் பிரஸ், அல் ஜசீரா ஆகிய செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
பலியாளர்களின் உடல்களை பார்த்து காசா மக்கள் கதறி அழுதனர். இரண்டு முறை அந்த மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர்.